ஹாய் கைஸ், ஹோப் யூ டூயிங் வெல். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்கியூஎல் வந்து உங்களுக்கு வந்து கோட் எப்படி எழுதுறது அந்த ஐடியாவை கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேசிக்லேருந்து எப்படி ஒரு நார்மல் கோட்லேருந்து ஒரு ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி சிடி யூஸ் பண்ணி சப்குவரி யூஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் எழுதலாம் ஒரு கோடை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு புரிய வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரி கோடு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தியரியே நான் வந்து தொடரல. பேசாமல் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிய வச்சிடுறேன். நெக்ஸ்ட் அது இல்லாமல் கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்களே கோட் எழுதிடுவீங்க இந்த கான்செப்ட் வைஸாக. அது நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எஸ்கியூஎல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இது நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணலை. இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு ஏற்கனவே எஸ்கியூஎல் சாஃப்ட்வேர் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோ வந்து இந்த இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே இப்போ நான் உங்களுக்கு இந்த எஸ்கியூஎல் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டு டேட்டா பேஸஸ், அது உள்ள வந்து டேபிள்ஸ்ன்னு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது ஸ்கீமாஸ்ன்னு இருக்குங்களா? சரி ஃபஸ்ட்டு ஒரே நிமிஷம் நான் இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இருக்கும்ன்ட்டு. சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து எஸ்கியூஎல் ஃபோட்டோ வருதுன்னா அது என்ட்ரு பண்ணுவோன்னே நெக்ஸ்ட் இங்கே வந்து இப்படி வரும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போவோம். இப்படி உள்ளே போனோடனே இப்படி இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து கம்மியான டேபிள்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அது இல்லாமல் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஒரு சில டேட்டாபேஸஸ் கொடுத்துருப்பாங்க. வேர்ல்டு அந்த இது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லலான்ட்டு பிளான்னா, எனக்கு ஒரு சும்மா இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேனே. இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது சும்மா நான் போர் அடிச்சிச்சுன்ட்டு ஏதோ கிறுக்குனேன். அப்புறம் எஸ்கியூஎல் டே 1 எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ்ன்றது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நீங்கள் நினச்சிக்கோங்க டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் இருக்குது. சச்சோ கலர் மாறிடுச்சா? ஓகே, இது வந்து டேபிள் 1 டேபிள் 2 இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் மட்டும் வச்சுப்போம். இந்த ஒரு டேபிளில் நம்ம வந்து இப்போது செலக்ட்ன்ற ஒரு கீவேர்டு இருக்குது. செலக்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னா அதான் வந்து எல்லா குவரிக்கும் ஸ்டார்டிங் அப்படி சொல்ல முடியாது. செலக்ட்ன்றது வந்து ஒரு வேர்டு. ஐயோ, அதாவது பார்த்தீங்கன்னா செலக்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் புரியும் உங்களுக்கு. ஸ்டார் ஃப்ரம் டேபிள் 1 இங்கே T1 கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ டேபிள்ன்றது என்னது? ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கக்கூடியது. ஃபார் இங்கே ரோல் நம்பர் இருக்குன்னா இங்கே வந்து நேம் அப்புறம் மார்க் அப்படின்னு இருக்குன்னா ரோல் நம்பர் 1 ராமு இல்லை வேறு ஏதாவது பேர் அதோட அவங்களோட மார்க்கு இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ நம்ம வந்து இந்த லைனை எழுதுறோம்னா என்ன ஆகும்னா செலக்ட் ஸ்டார்ன்றது என்னன்னா மொத்தமா அப்படின்னு மீனிங். ஸோ ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து, ஃப்ரம் எங்கேருந்து எடுக்கிறோம்? டேபிள் 1ல இருந்து. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன். செலக்ட்ன்றது என்னன்னா என்ன நம்ம காமிக்கணுமோ, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன டிஸ்பிளே பண்ணணுமோ அதை வந்து செலக்டுக்கு அப்புறம் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் வந்து எதுலேருந்து எடுத்து எழுத போகிறோம் அப்படின்றத எழுதுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேஸில் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இன்னும் இது நான் சொல்லலை இருந்தாலும் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூஸ் இப்போ இந்த இது யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் வேர்டு அப்படின்ட்டு போட்டு இதை
கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, இப்போ வேர்டு ஹைலைட் ஆச்சு கவனிச்சிங்களா? அது என்னன்னா இப்போ வந்து அந்த டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அது கீழே வந்து இந்த டேபிள்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த டேபிள்ஸை தான் நம்ம வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்போ இது எதுக்குன்னா யூஸ்ன்றது இப்போ நம்ம வந்து எந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ண போறோம், அதை எதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றத சொல்றது தான் யூஸ் கீவேர்ட். இப்போ யூஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி எது யூஸ் பண்ண போறோம் சொல்றோமா. நெக்ஸ்ட் என்னன்னா செலக்ட். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம செலக்ட் ஸ்டார்ன்றது எங்க இருக்குன்னா 8ன்ற நம்பர் வந்து ஷிஃப்ட் அமுக்கி கிளிக் பண்ணோம்னா ஸ்டார் வரும். உங்க கீபோர்ட்லயும் அதே ஸ்டார் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, இங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் 1. இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே டேபிள் சொன்னா நீங்க ஒன்று எழுதலாம். இப்போ CITY அப்படின்ட்டு எழுதிட்டு கடைசியாக முடிகிறப்ப எப்பவுமே இது கோலன் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டின்னு கொடுத்துட்டு இது வந்து எப்போ கிளிக் பண்ணுவோம்னா, இது வந்து ரன் பண்றப்ப கிளிக் பண்றது. இது சேவ், இது வந்து ரன் பண்றது, இது வந்து அந்த லைனை மட்டும் ரன் பண்றது, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து புது query. இந்த இந்த நான் இதை சொல்லியா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிளாங்கா இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணனா இந்த மாதிரி புதுசாக ஒரு பிளாங்க் ஃபைல் ரன் பண்ணுறதுக்கு ஒரு கோடு எழுதுறதுக்கு ஒரு இடம். இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் இந்த query சொன்னேன் இல்லையா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். இது வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டி. ஷார்ட்கட்டும் இருக்கு, கண்ட்ரோல் என்டர். ஒன்று கண்ட்ரோல் என்டர் அமுக்கலாம், இல்லை இது அமுக்கலாம், ரெண்டும் சேம் தான். பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டேபிளில் என்னெல்லாம் இருக்கோ அது மொத்தமாக வந்துருச்சு. ஐடி, நேமு, கண்ட்ரி கோடு, டிஸ்ட்ரிக்ட், பாப்புலேஷன் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் மொத்தமாக வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா, இப்போ எண்ட் ஆஃப் தி டே நம்ம SQL வச்சு என்ன பண்றோம்னா, இப்போ இதுல இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயிலை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கிறது. அதாவது அப்படி சொல்ல கரெக்டாக சொல்லணும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு queryன்றது ஒரு query மூலியமா நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம். இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ட்ரி கோடுன்ட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த கண்ட்ரி கோடை ஃபர்ஸ்டே காம்ப்ளெக்ஸாக போகிறேன்னு எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒன்று காமிச்சிட்டு நெக்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டி கொடுத்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்டார் கொடுத்தேன்னா அவன் சொன்ன மொத்தமாக வரும்னு சொன்னேன்னா வந்துருச்சா. இப்போ என்னன்னா நமக்கு நம்ம இங்கே வந்து இப்படி கம்மா இங்கே வந்து ஸ்டார் போட்டோன்னா மொத்தமாக வந்துருச்சு இல்லையா. இப்போ கம்மா கொடுத்துட்டு கம்மா, அதாவது இங்கே என்னெல்லாம் கொடுக்கலான்னு செலக்டில் நமக்கு வந்து என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகணுமோ அதெல்லாம் கொடுக்கலான்னு. இப்போ நம்மளுக்கு வந்து பாப்புலேஷன் வேணும் இன்கேஸ் அப்படின்ட்டு, சே ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், அதாவது கண்ட்ரி கோடு. இப்போ வந்து AFGன்றது மேபி ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம். இப்போ வந்து கண்ட்ரி கோடு, இப்போ இந்த இடத்துல ஸ்டார் கொடுக்காம நம்மளுக்கு எது வேணுமோ அதை கொடுக்கலாம். இப்போ நேம் கொடுக்கலாம், இல்லை கண்ட்ரி கோட் கொடுக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாம், எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கண்ட்ரி கோட் கொடுக்குறேன்னா COUNTR, ஒவ்வொரு டைம் அதுவே வரும், வரல நம்மளுக்கு அடிக்க டைப் பண்ண சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா ஒரு வழி இருக்கு. இப்போ இங்கே போயிட்டு சிட்டி தானே இருக்கும், சிட்டியை கிளிக் பண்ணிட்டு காலம்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே கண்ட்ரி கோட் இருக்கு இல்லையா, இது டபுள் கிளிக் பண்ணால் அதுவே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கம்மா இப்போ இது மட்டும் கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போமா. இப்போ ஸ்டார் கொடுத்தா மொத்த டேபிளும் வரும்னு சொன்னேன். இப்போ கண்ட்ரி கோட் மட்டும் கொடுத்தா நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, கண்ட்ரி கோட் மட்டும் வரும். ஸோ நம்மளுக்கு என்னன்னா, நம்ம இங்கே செலக்டுக்கு அப்புறம் எது கொடுக்குறோமோ அது வந்து அப்படியே வரும். எங்கேருந்து வேணுன்றத சொல்லிட்டோம்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். அவ்வளோதான் சொல்ல போனால் இந்த செலக்ட் இதுதான் ஜென்ரல். இதில் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக மாடிஃபை பண்ணி நம்ம வந்து கொண்டு வருவோம். இதில் வந்து ஒரு சில இப்போ செலக்ட்ன்றது என்ன இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு வருது, என்ன வேணுன்றது சொல்கிறதுன்னு சொன்னேன்னா, ஃப்ரம்ன்றது எந்த டேபிளில் இருந்தோ அதை சொல்கிறது.
ஸோ இப்படி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து சிட்டியில் இருக்க மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.